ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. என்ன சிரிச்சுட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுவும் நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணி கரெக்டாக வின் பண்ணது இன்னும் டபுள் ஹாப்பினஸோட தான் இந்த ரிவ்யூ ஷோவில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓடியோட ரிவ்யூவும் செகண்ட் ஓடிய ப்ரிவியூவும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். என்னெல்லாம் மேட்ச் நடந்துச்சு, எப்படி இங்கிலாந்து ஆடினாங்க, எப்படி இந்தியா ஆடினாங்க, எப்படி இந்தியா ஜெயிச்சாங்க, நம்ம ப்ரிவியூவில் சொன்னதும் அங்கே நடந்ததும் எப்படி கோ ரிலேட் ஆச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா டாஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணோடனே பேட்டிங்னு சூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். என்னப்பா நம்ம வந்து சேசிங் ரவுண்டுன்னு சொன்னோமே, பட் சேஸ் பண்ணாம திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குனோனே, சரி நம்மளுக்கு எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது ஓகே டியூ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, 50% இருக்குது, பால் வந்து கிரிப் பண்ண முடியாது, சேஸ் பண்ணலாம். ஆனால் பிளேயர்ஸ் எல்லாமே ப்ரியாராகவே ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ ப்ராக்டிஸில் வந்து அவங்க நைட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் டியூ எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே பட்லர் வந்துட்டு அங்கே டியூ இல்லை, நம்ம வந்து அவங்க அவங்க பேட்டிங் லைனுக்கு அந்த ட்ராக் சூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் பேட்டுக்கு போடும்போது நம்ம ஒரு 280 300 அடிச்சுட்டு அது டிஃபெண்ட் பண்ணலாம், பால் கொஞ்சம் டர்ன் ஆகும். அண்ட் அவங்ககிட்டயுமே ஓரளவுக்கு ரீசனபிள் ஸ்பின்னர்ஸ் இருந்தனால அதில் ரஷீத் தான் மெயின் ஸ்பின்னர். பட் ஜோ ரூட்டோ, லிவிங்ஸ்டனோ, பெத்தலால சப்போர்ட் பண்ண முடியும். டர்னிங் ட்ராக்ஸில் யார் போட்டாலுமே நல்லாவே இருக்குன்றனால அந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னு நான் நினச்சா, நேர்மாறாக ரோஹித் சர்மா கிட்ட கேட்கும்போது வி வில் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டாரு. ஸோ என்னது இது, இவர் போலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பேன்னு சொல்றாரு, இல்லை நாங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறோன்னு அவர் சொல்கிறாருப்போ இதுலேருந்து கொஞ்சம் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இங்கிலாந்து கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸோட தான் வந்திருக்காங்க. வை பிகாஸ் T20 சீரிஸ் ஏற்கனவே 4-1 தோத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் டெரிபிளாக தோத்தாங்க, 90 ஆல் அவுட் தான். ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஐடியலாக ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எந்த டீம்னாலுமே பண்ணும். ஸோ அதுதான் இங்கிலாந்து பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு ஹைன்சைட்டோட தான் நான் இந்த மேட்சை பார்க்கவே ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா இங்கிலாந்து வந்து வேறு என்ன பண்ணாங்க. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோன்னே அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும். அந்த ஜஸ்டிஸ் பண்ணாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் 8 ஓவருக்கு மட்டும் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் இந்த 1000 வால்ல பட்டாஸ் மாதிரி படன்னு பென் டக்கெட்டும் சரி, ஃபில் சால்ட்டும் சரி வெடிச்சு தள்ளிட்டாங்க. யார் போட்டாலும் அடி, எங்கே போட்டாலும் அடி, கிரவுண்டை சுற்றி காமிச்சாங்க. இந்தியன் கிரவுண்டை சுற்றி காமிச்சாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்துட்டு 8த் ஓவர் 9த் ஓவரில் வந்து அவங்களுக்குள்ளேயே, அதாவது நல்லா போயிட்டு இருந்த எங்கேயோ போகிற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஈஸியாக போயிட்டு இருந்த மேட்ச் அவங்களே ரன் அவுட் ஆகி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட் பண்ணார். ஆக்சுவலி வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஹிம். பட் அங்கே வந்து தேர்ட் ரன் இல்லவே இல்லை. ஃபில் சால்ட் அவர் பாட்டுன்னு தனி அவர் பாட்டுக்கு ஓடினார். பென் டக்கெட் வந்து ரியாக்டே பண்ணல. ஸோ அங்கே ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அங்கே தான் ரோஹித் சர்மாவோட மாஸ்டர் கிளாஸ் அண்ட் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான கேப்டன்சி மூடே நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 10th ஓவர் வந்துட்டு ஆக்சுவலி ஹர்ஷித் ராணா 26 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அவர் டெபு வேறு பண்ணிட்டாரு. டெபு பண்ணப்போ டெபுல இவ்வளோ அடிச்சக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஹர்ஷித் ராணா ப்ரெஷரில் தான் வந்து அந்த ஓவர் போடவே வர போகிறாரு. அண்ட் 10th ஓவர் நல்லா பார்த்துக்கோங்க, பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் எப்பவுமே பேட்டிங் டீம் கேபிட்டலைஸ் பண்ணதான் பார்க்கும். ஸோ அந்த இடத்துல ஹர்ஷித் ராணா கொடுத்தோன்னே ஹர்ஷித் ராணா 2 விக்கெட் நமக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் பென் டக்கெட்டோட கேட்ச் வந்து பென் டக்கெட் வந்து அடிச்சாரு, கொஞ்சம் ஷார்ட் பால் தான். அந்த கேட்ச் ஜெய்ஸ்வால் அருமையாக பிடிச்சாரு. அவருக்குமே டெபு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஜெய்ஸ்வால் அண்ட் ஹர்ஷித் ராணா. அது சரியான பேக்வர்ட் ரன்னிங் கேட்ச். அது வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒரு கேட்ச். அது கேமே திருப்பி போட்டுருச்சு. அண்ட் அடுத்தது அதே மாதிரி அந்த ப்ரூக்கு விக்கெட் ஆன பாலும் பார்த்தீங்கன்னா அது வைடு விட்டுருக்கலாம். அந்த பவுன்ஸை வந்துட்டு அவர் பேட்டு இங்கே வருது. ஆக்சுவலி ரிப்கேஜுக்கு போட்டார். அது வந்து மண்டைக்கும் போடல. ஸோ வந்துட்டு அதை எப்படினாலுமே அவர் வந்து விட்டுருக்கலாம். அதுவும் லைன் பாடி லைனில் கூட இல்லை, வெளில தான் போட்டார். அது தேவையில்லாமல் க்ளவுஸில் பட்டு கேஎல் ராகுல் ஒரு நல்ல கீப்பர் அண்ட் அதை அவர் பிடிச்சிட்டாரு. ஸோ 79 ஃபார் 3 10 ஓவர்ஸ்ன்றப்போ அங்கேருந்துமே அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்னா 15 ஓவர்ஸில் விக்கெட் விழும். ஒரு வேளை 15 ஓவர்ஸில் விக்கெட் விழலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 300 ஈஸியாக போயிருக்கலான்னு. பட் இவங்க ஒரு வேளை டியூ வரல அப்படின்னா மினிமம் 280 அடிக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த ஸ்கோருக்காச்சும் போயிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜோ ரூட் என்ன பண்ணிட்டாரு, அதாவது நேரா வர பால வந்துட்டு அப்படியே விட்டாரு. விட்டோனே ஜோ ரூட்டும் காலி, ஜடேஜா கையில. அவர் நல்ல ஃபார்ம்ல தான் வந்தார். பட் ரொம்ப நாள் கழிச்சு ஓடி ஆடுறதுனால என்னமோ தெரியல, அவர் அதை அப்ளை பண்ணலையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இங்க ஆக்சுவலி பேட்டிங் ட்ராக் தான். அது வந்து அப்ளை பண்ணி ஆடியிருந்தா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ப்ரெஷர் தான் அவங்க மேல அப்ளை பண்ணிட்டாங்களே தவிர, அவங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸ் அப்ளையே பண்ணல அந்த பிட்ச்ல. இன்னும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னோம், ஒருவேளை ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்க கான்ஃபிடன்ஸ் தரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேக் ஃபுட்ல போயிடுவீங்க. ஏன்னா நீங்க வந்து பேசர்ஸ்க்கு ஆல்ரெடி விக்கெட் குடுத்துட்டீங்க. எந்தெந்த விக்கெட் குடுத்துருக்கீங்க? பெரிய பெரிய விக்கெட். ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற பிளேயர்ஸ விக்கெட் குடுத்துட்டப்போ, ஸ்பின்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல தான் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ போட போறாங்க. அண்ட் அந்த ஒரு குஷனை இந்தியாவுக்கு இங்கிலாந்து டீம் குடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த 19 ஓவர்ஸ் 119 ஃபார் 4 ஜோ ரூட் அவுட். அதுக்கப்புறமா ஜேக்கப் பத்தலும் ஜாஸ் பட்லரும் 32nd ஓவர் வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் வந்து அந்த விக்கெட்ல மேக் பண்ண முடியும். மேக் பண்ண முடியாமலாம் இல்ல. ஏன்னா பெத்தல் வந்து ஒரு அப்கமிங் பிளேயர் தான். மேபி பட்லர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப மேக் பண்றாங்கன்னா, அது நல்ல பேட்டிங் ட்ராக் தான். கொஞ்சம் டூ ஃபேஸ்டா இருக்குன்னு வேணா நம்ம ஒத்துக்கலாமே தவிர, பட் அது வந்து திரும்புது, பேட்டிங்கே ஆட முடியல, பால் உருளுது அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிட்ச் மோசமாலாம் இல்ல. அவங்க அப்ளை பண்ணல ஆக்சுவலி சொல்லப்போனா. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரேக் வரைக்கும் ஒரு 33rd ஓவர் வரைக்கும் தே வர் பிளேயிங் குட். அங்க ஒரு பிரேக் வந்துச்சு. ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஒரு 1/2
அரைக்குழி அக்ஷர் பட்டேல் போட்டார். அண்ட் அந்த மிடில் ஃபேஸில் நான் இன்னொன்று பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா நல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் ரொட்டேட் பண்ணதுனால அவங்களுக்குமே இங்கிலாந்தால பெருசாக ரன் ஸ்கோரிங் பண்ண முடியல. அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க ஷெல்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து விக்கெட் அடிக்க போனால் விக்கெட் விழுந்துரும், அடிக்கவே இல்லைனா ரன் வராது. ஸோ இந்த ஒரு டைலமாவில் மாட்டின அப்புறமா அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சனால இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அங்கே தான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அது ஒரு அரை குழி பாலுங்க. ஈஸியாக சொல்கிறேன், ஜாஸ் பட்லர் அந்த செகண்ட் ஃப்ளோர் கிடச்சிருப்பாரு. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, பேட்டோட டோ எண்டில் பட்டு ஃபைன் லெக்லேயே கேட்ச் பிடிச்சாரு ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறமா அவங்க எழுந்துக்கவே இல்லை. லிவிங்ஸ்டோனுமே வந்தோடனே அவுட்டு, பிரைடன் காஸ் பெருசாக எதுவுமே பண்ணல. ஜேக்கப் பெத்தலும் பட்லரும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்துச்சு. அவங்க என்ன தான் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்லா தான் போயிட்டு இருக்கும்போது பட் ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டனால அவங்களால ரன் மேக்கிங்கை எடுத்துகிட்டே வர முடியல. ஸோ அவங்க ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்ததுக்கப்புறம் பட்லர் 50 அடிச்சிருந்தாரு. 50 அடிச்சதுக்கப்புறமா மேபி அவர் மூவ் ஆன்காக போனாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து ரொம்ப ஒரு அரைக்குழியான பால், அரைக்குழினா ரொம்ப ஷார்ட் பால். அதாவது ஜாஸ் பட்லர் வந்து எனி டே அது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு அடிக்க வேண்டிய பால் தான் அது. பட் அவர் நேரமாக என்னன்னு தெரியல, டோ எண்டில் பட்டு ஹர்திக் பாண்டியா கேட்ச் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க எழுந்துக்கவே இல்லை. ஏன்னா நம்ம லிவிங்ஸ்டோன் பற்றி நமக்கே தெரியும், அவர் வந்து எல்லாருமே அவர் டெட் ஸ்டோன் அப்படின்னு தான் ஒரு நிக் நேம் வச்சுலாம் கூப்பிட்ற அளவுக்கு அவர் ஃபார்ம் ரொம்ப டிப் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு அவருக்கு அதான் அந்த பேட்டிங் ஸ்டைல் தான் வரும். பட் அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருந்தானா மேபி அவரை இன்னும் ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அவருமே தூக்கி கொடுத்து அவுட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் நம்ம ஜேக்கப் பெத்தல், அந்த 21 வயசு பையன் செம்மையாக அந்த பிச்சில் அப்ளை பண்ணான். ஆக்சுவலி அவர் ஆடினா மாதிரியே மற்றவங்களாம் கூட சேர்ந்து ஆடி இருந்தால் கூட இங்கிலாந்து would have scored 280 அண்ட் அது அவங்களுக்கு செம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் வரேன், ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் எந்த அளவுக்கு போச்சுன்றது வந்து இந்த 280 அந்த 30 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு நம்ம பார்க்க நமக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அவங்களால பெரிய இன்ரோட்ஸ் மேக் பண்ண முடியல. இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. பிரைடன் காஸும் வந்தோன்னே போயிட்டார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஹர்திக் பாண்டியாவை அந்த இடத்துல அடிக்கிறாருன்னா ஒரு வேளை அவங்க பேட்ஸ்மென்ஸ் இருந்து விக்கெட்ஸ் இருந்தால் ஈஸியாக அவங்களால அடிச்சிருக்க முடியும். ஸோ நான் என்னோட ஒரு இது என்னென்னா, இந்த பேஸ் பால்ன்றது அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். இந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை வந்துட்டு டெஸ்ட்டில் ஆடுறீங்க, ஒர்க் அவுட் ஆகலை. அதே நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆடணும்னா பார்க்க நல்லாயிருக்கும், பார்க்க கை தட்டலாம், வியூவர்ஸ்லாம் கை தட்டலாம், 6-4 வரும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் மேட்ச் வின் பண்ணிங்களான்னு கேட்டால் முடியவே முடியாது. இந்த ஓடிஐ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒன் டே இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த மிடில் ஓவர்ஸில் ஆக்சுவலி ஒருத்தர் ஆங்கர் பண்ணணும், 2-3 ஆங்கர் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கோர் எடுத்துகிட்டு போக முடியும். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கலாம், பவர் பிளேலையோ லாஸ்ட் 10 ஓவர்ஸில் அடிக்கலாம். பட் நாங்கள் 11-40 அடிப்போம், நாங்கள் 500 அடிப்போம், நாங்கள் ரெக்கார்ட் மேக் பண்ணோன்னா அது எல்லா நாளும்லாம் நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடக்கலாம், ஒரு பிக்சர்ஸ் நல்லா இருந்தால். பட் நீங்கள் ஆக்சுவலி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் தான் கிங். அதை வந்து இங்கிலாந்து தவற விட்டுட்டாங்களோ, அது தவற விட்டதுனால இந்த ஒரு மேட்சை தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே அங்கே பார்க்கும்போது 248 ஆல் அவுட்டு. ஸோ 249 அடிக்கணும். இன்னும் 3 ஓவர்ஸ் இருந்துச்சு. அந்த 3 ஓவர்ஸ் ஆக்சுவலி ஒரு 15 பால்ஸ், இந்த 15 பால் 15 ரன்ஸ்னால் கூட ஆல்மோஸ்ட் 268 263 கிட்ட வந்திருப்பாங்க. பட் அவங்க எதுவுமே பண்ணாமல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம இந்தியன் பேட்டிங் வந்தோன்னா, நீங்கள் மட்டும் தான் அவுட் ஆவீங்களா, நீங்கள் மட்டும் தான் விக்கெட் கொடுப்பீங்களா, உங்களுக்கு நாங்களும் தான் கொடுப்போம், நாங்களும் அந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன்ஸும் அதே தான் பண்ணாங்க. அதே தான் சொன்னாங்க. அங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு அந்த 12 ஓவர் இருக்கும், இங்கே வந்து அந்த 10 ஓவர் மட்டும்தான் த்ரெட் இருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேட்டிங் ஆடலாம். அதை வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் சுப்மன் கில்லும் பண்ணி காமிச்சாங்க. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 10 ஓவர் செம்மையாக பால் ஸ்விங் ஆச்சு, சீம் ஆச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் விட்டு ஏற்றுனாரு. ஜெய்ஸ்வால் அவுட்டு அண்ட் ரோஹித் சர்மா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க சத்தியமாக. நான் அவரை அவ்வளோ பேக் பண்ணேன், செம்மையாக அடிப்பார், இது அவர் ஃபார்மேட்டே, ட்ரீம் லெவன்லாம் எடுங்கன்னு. அதெல்லாம் நம்ம வந்து என்னப்பா இவரை போய் எடுக்க சொல்லிட்டேன்னு நிறைய பேர் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பால் வந்துட்டு அவர் ப்ரைமில் இருந்திருந்தா தூக்கி எங்கேயோ அடிச்சிருப்பார், 2வது ஃப்ளோருக்கு அடிச்சிருப்பார். பட் அவர் அது பண்ணாமல் 30 ஆர்ட் சர்க்கிள்லேயே அவுட் ஆகிட்டு கேட்ச் கொடுக்குறாருன்னா மேபி அவர் அந்த என்ன சொல்கிறது, பிச் ப்ராப்ளமா இல்லை அவர் மென்டலாக ப்ராப்ளமா இல்லை டெக்னிக்கல் ஃப்ளான்றது அவர் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 விக்கெட்ஸ் குயிக்காக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 விக்கெட்ஸ் விழுந்தோன்னே இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு வந்து பவர் பிளே 2 விக்கெட் விழுந்தோடனே இங்கிலாண்டோட பவுலர்ஸ் கிட்ட ஒரு ஜோஸ் தெரிஞ்சுது, ஓகே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலான்னு. பட் அதுக்கெல்லாம் அந்த சீன்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஐயர்லேயே நான் ரவுடி ஐயர் ஆக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்து கட்டிட்டார். அந்த ஒரு 20 பால் 44 ரன் டக்குன்னு அடிச்சிட்டாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தோடனே இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, குத்துனா கொடை அப்படின்னா ஷார்ட் பால் மண்டைக்கு போட்டால் அவர் வந்து மேலே அடித்து தூக்கிட்டு அவுட் ஆயிடுவார்னு. ஷார்ட் லெக்னு ஃபீல், ஷார்ட் லெக்னா அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஹெல்மெட் போட்டு பேட்ஸ்மேன் பக்கத்தில் நிற்பாங்க. நீங்கள் வந்து ரிப் கேஜுக்கோ இல்லை ஹெட்டுக்கோ போடும்போது பேட்டில் பட்டுச்சுன்னா ஈஸியாக கேட்ச் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் அட்டாக் பண்ணால் நீ என்ன வேணால் சைக்காலஜியாக அட்டாக் பண்ணப்பா, நான் அவனை திருப்பி அடிக்கிறேன்ற மாதிரி 2 6 பழிச்சுன்னு கன்னத்தில் அறையிற மாதிரி 2 6 அடிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டெல்லாம் போயிட்டாங்க, அவரும் ஃபார்ம் கொண்டார், பேட்லேயும் பட்டுச்சு. ஆக்சுவலி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரோட கான்ட்ராக்ட்லேருந்துமே எடுத்துட்டாங்க. அந்த ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடவே இல்லை 2023 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா. பட் அவர் செம்ம இம்பாக்ட் கொடுத்தது எப்படின்னா, சுப்மன் கில் நம்பர் 3ல் ஆக்சுவலி விராட் கோலி ஆடலை. விராட் கோலி இல்லாத இடத்த அவர் வந்து சூப்பராக நிரப்பினார்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையாக ஆடிட்டு இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி
ஒரு இன்னிங்ஸ் ஆடினனால தான் சுப்மன் கில் மேலே அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாச்சு. ஆனால் அந்த ப்ரெஷர் ஈஸ் அவுட் பண்ணி இந்தியாவோட சேஸுக்குமே அந்த மொமெண்டம் அந்த இடத்துல வந்து ஃபிட்டிங்காக கொடுத்தது நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஸோ அந்த இன்னிங்ஸ் வந்து டிசர்வ் அன் 100. பட் அவரோட லேப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு தெரியல. ஜேக்கப் பெத்தல் ஒரு நல்ல பால் தான் போட்டார், கொஞ்சம் கிரிப் ஆகிட்டானாச்சு, அது கரெக்டாக பேடில் வாங்கிட்டார், ப்ளம் அவுட்டு, அவர் போயிட்டார். அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் வந்தார். எல்லாருமே கேஎல் ராகுல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அக்ஷர் பட்டேலை வந்து மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணி மேலே ஃப்ளோட்டராக அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் போன ப்ரிவியூலே சொன்ன மாதிரி ரிஷப் பந்தா கேஎல் ராகுலுக்கு நடுவில் ஒரு டிபேட் வரும். ஏன் அப்படின்னா ரிஷப் பந்த் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் கம்பீர் அது ரொம்பவே விரும்புறதுனால ரிஷப் பந்துக்கு போவார் நம்ம நினச்சோம். பட் இல்லை, ரெக்கார்டு வந்து கேஎல் ராகுலுக்காக பேசியிருக்கிறதுனால கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பராக இருந்தார். பட் இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேல் ஜடேஜாவும் ஒரேடியாக 2 லெஃப்ட்டையுமே கீழே இறக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் மேலே இறக்கிறது வந்து ரொம்ப ஒரு வெரி குட் மூவ் அந்த டைமில். ஏன் இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, இங்கிலாந்து கிட்ட ஒரு லெக் ஸ்பின்னரோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதாவது ஜேக்கப் பெத்தல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதில் ரஷீத் ஒரு லெக் ஸ்பின்னர், ரெண்டுமே அதாவது பால் போட்டிங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கு உள்ளே வரும், அவர் தூக்கி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆங்கிள் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் எக்ஸாக்டாகவும் நடந்துச்சு. வந்தோடனே ஒரு 2-3 6 டிப்புன்னு அடிச்சிட்டாரு நம்ம அக்ஷர் பட்டேல். ஒருவேளை அந்த இடத்துல ஜாஸ் பட்லர் வந்து இல்லை நம்ம வந்து ஜோ ரூட்டுக்கு போயிருக்கலாம், ஏன்னா ஜோ ரூட்டுமே ஒரு கேப்பபிளான போலர்னால அவர் ஆஃப் ஸ்பின்னர் போட்டிருந்தா பால் வந்து வெளியே போயிருக்கும், அவர் ஆட கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் அது எதுவுமே அவர் ட்ரை பண்ணாமல் அக்ஷர் பட்டேலுக்கு ரன் கொடுத்துறாரு. கில் வந்து செட்டில் ஆகிட்டார், பால் ஃபுட்பால் மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. அவர் ஈஸியாக ரன் அவுட் பண்ணி ஈஸியாக ரன்லாம் அடிச்சுட்டு ஒரு 50-60 ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருமே அவர் ஸ்கோரை தேத்திட்டார். அண்ட் அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் 50 அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலாந்து பவுலர்ஸோட ஷோல்டர் டவுன் ஆகிடுச்சு. அப்படி டவுன் ஆன உடனே அங்கே தான் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி அக்ஷர் பட்டேல் ஓகே அதில் ஒரு பால் போட்டார், அது எங்கேயோ ஆஃப் ஸ்டிக்கில் பிச் ஆகி லெக் ஸ்டிக்கை போய் அடிச்சது. எல்லாருமே அமேஸ் ஆகிட்டாங்க, என்னப்பா இவ்வளோ டர்ன் ஆகுதுன்னு. நானுமே பார்த்துட்டு ஓகே, அதாவது இவ்வளோ டர்ன் இருக்குது, இவ்வளோ grip இருக்குன்றப்போ இங்கிலாண்டை நீங்கள் நினச்சி பாருங்க 280 அடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாமா இல்லையான்னு. பட் அது அவங்க பண்ணலன்றனால 250-49 ஒரு பெரிய சேஸாகவே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம 40 ஓவர்ஸ்க்குள்ளேயே நம்ம சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் அவுட் ஆன உடனே சுப்மன் கில் வந்து அவருமே பிளேசிங்காக போயிட்டு இருந்தார். அங்கே இங்கே வந்து அந்த ஹர்திக் பாண்டியாவுமே உள்ளே வந்தோடனே அவருமே அவரோட காட்ட ஆரம்பிச்சிட்டோம். 6 வந்து 2வது பாலே 6 அடித்தோன்னே ஒரு 15-16 ரன்ஸ் அடித்தா இந்தியா வின்னு, 17 ரன்ஸ் அடித்தா நம்ம 13 ரன்ஸ் அடித்தா சுப்மன் கில்க்கு வந்து 100. ஸோ யாராக இருந்தாலுமே 100க்கு போக தான் செய்வாங்க. அண்ட் அது ரீசனபுளான விஷயம். அண்ட் டிசர்வ் தட். அங்கே தான் அடிக்க போய் தேவையில்லாமல் சுப்மன் கில் அவுட் ஆகிட்டார். ஸோ ஓகே, சுப்மன் கில் அவுட் ஆனோடனே அங்கே நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா வந்தார். பட்லருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, என்னடா போக போக வந்துகிட்டே இருக்கீங்களேன்னு, எத்தனை பேர் தாண்டா இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ சொன்ன அந்த 250க்கும் 280க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அங்கே நம்ம கிளியராக பார்க்கலாம். அங்கே ஒரு 30 ரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பால் கிரிப் ஆகுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஷாட் ஆடிருப்பார், எல்லாருமே அதை வந்து கலாச்சி சிரிச்சிருப்பாங்க ஆஃப்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா. அதாவது இப்படி பேட் ஸ்வீப் ஆட போயிடுவார். பட் கடைசி நேரத்தில் பால் டர்ன் ஆகிறத பார்த்தோன்னே இப்படி டக்குன்னு பேட் வச்சிருவார். அவர் ஆக்வர்ட் பொசிஷனில் வச்சோன்னே பால் குத்தி மேலே ஏறிடும் லிவிங்ஸ்டனுக்கே. ஸோ அந்த மாதிரி பால்லாம் கிரிப் ஆக ஆரம்பித்தோன்னே ஒரு 280 இருந்தால் இங்கிலாந்துக்கு ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கலாம். பட் அது எதுவுமே இல்லை. அண்ட் இந்தியாவுமே ஈஸியாக ரன் அடிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக கூட ஜடேஜா ஒரு இன்சைடர்ஸ் அது கேட்சை விட்டார், ஃபில் சால்ட் 4 போயிடுச்சு, இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை அங்கே ஒரு விக்கெட் போயிருந்துச்சு, ஹர்திக் மட்டும் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னா ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ். ஒரு 30 ரன்ஸ் அடிக்கணும்னா இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க தான். பட் இருந்தாலுமே ஒரு டஃப்பாக போயிருக்கும். இங்கிலாந்துக்குமே ஒரு செம்ம சான்ஸ் கிடச்சிருக்கும். பட் அது எந்த சான்ஸுமே அவங்களுக்கே கொடுத்துக்கல, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பேட்டிங். அண்ட் அவங்க சரியாக அப்ளை பண்ணல ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபஸ்ட் மேட்சோட ரிவ்யூ. நம்ம ப்ரிவியூவில் சொன்ன எல்லா விஷயமே இந்தியா கரெக்டாகவும் பண்ணாங்க. அண்ட் அந்த 280 அடிக்காதனால இங்கிலாண்டாலுமே சேஸ் பண்ண முடியல. ஒரு வேளை டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து போலிங் எடுத்திருந்தா மேபி அவங்களுக்கு சேஸ் பண்ணுறதுக்குனால வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா கண்டிப்பாக அந்த 280 அடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்மக்கிட்ட அதில் ரஷீதே அப்படி திருப்பும் போது அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா இந்த 3 பேரோட ஸ்பின்னிங் அபிலிட்டிஸ் நமக்கு தெரியும், வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். ஸோ அவங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து நினைக்கும் போதே தெரியுது. ஸோ பட் இருந்தாலுமே இங்கிலாந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலையோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்டோடைய ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். அப்படியே கேரவான் வந்து நாக்பூர்லேருந்து கட்டக் மூவ் ஆகுது. கட்டக் எங்கே இருக்குன்னா ஒரிசா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப பாரம்பரியமான கிரவுண்ட். இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது, ஒரு ஃபேக்டும் இருக்குது. என்னென்னா, இந்தியா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆனாங்க இந்தியாவில். அது இந்தியாவோட ஹோம் மேட்ச் ஃபஸ்ட்டு ஒன் டே இன்டர்நேஷனல் எங்கன்னா இந்த கிரவுண்டில் தான் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. விசஸ் இதே இங்கிலாந்து டீம் 1982. 1983 தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வருஷம் முன்னாடி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்தே தெரியுது ரொம்ப பாரம்பரியமான ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு கிரவுண்டுன்னு. ஸோ இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 19 மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து 11 மேட்சஸ் சேஸ் பண்ண டீமும் 8 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இதுலேருந்தே தெரிஞ்சிருக்குன்னாப்பா இதுலேயும் டாஸ் வின் பண்ணால் போலிங் தானே அப்படின்னு. அதுதான் கரெக்டு. டாஸ் வின் பண்ணால் போலிங் பண்ணுறது தான் ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும். பட் நம்ம லாஸ்ட் 6 மேட்சஸ் ஒரு ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தோன்னா 4 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் 2 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆன டீமும் தான் வின் பண்ணியிருக்கு. இப்போது இந்த இங்கே வந்து எப்படி விக்கெட் இருக்கும், நம்ம நாக்பூரில் எப்படி சொன்னோன்னா
பிளாக் சாயில் விக்கெட் இருக்கும், டியூ வந்துச்சுன்னா அப்படியே இறுகிடும், பேட்டுக்கு வரும் பால், ஒரு வேள் டியூ வரலனா டேர்ன் ஆகும், இது எல்லாமே நடந்துச்சு. பட் இங்கே வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் விக்கெட் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வராங்க கிரவுண்ட்ஸ்மேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் விக்கெட். இந்த ப்ரௌனிஷ் விக்கெட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே அதாவது 2 விக்கெட்லையுமே ப்ரௌனிஷாக இருந்தாலும் சரி ஒயிட்டிஷ் விக்கெட்டில் இருந்தாலும் சரி ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் கிராஸ் விட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கிராஸ் விடும் போது தான் அது பைண்ட் ஆகும் அந்த சாயில், அது வந்து அந்த கிரிப் அந்த பிச்சுக்கு ஒரு கிரிப்பை கொடுக்கும், இல்லைனா லூசன் ஆகிடும். ஸோ இதில் இந்த ப்ரௌனிஸில் என்னென்னா கொஞ்சம் கிராஸ் கம்மியாகவே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பின்னருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிடில் ஓவர்ஸில், அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அண்டர் சன். ஸோ இதுக்கான ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2009 ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் ஆடிருப்பாங்க. அதில் வந்து டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து சேசிங் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் வந்து 86 ஃபார் 0, ஆனால் 239 நால் அவுட் இருப்பாங்க. இது எப்படி 86 ஃபார் 0 239 நால் அவுட், அதுவும் 44 ஓவர்லனா இதுலேருந்தே தெரியுது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும் இந்த ப்ரௌனிஷ் விக்கெட் கொடுத்தா. பட் இது நான் என்ன சொல்லணும்னா இந்த ஒரு வேளை ப்ரௌனிஷ் விக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் 10 ஓவர்ஸ் அடிக்க போகிறது தான் நல்லது. 86 ஃபார் 0வோ இல்லை ஒரு 90 ஃபார் 1 இல்லை வந்து ஒரு 70 ஃபார் 2னாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நடுவில் ஸ்பின்னர்ஸ் வரும்போது நம்ம அவங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஆடணும். அப்போ வந்து அந்த ரன்ஸ் எங்கே டேலி ஆகும்னா நம்ம பவர் பிளேயில் அடிச்சா தான். நீங்கள் பவர் பிளேலேயே அடிக்கல பார்த்து ஆடுறீங்க, ஸ்பின்னர்ஸ் கிட்டேயும் நடுவில் விக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 240 250 தான் எண்ட் போவீங்க. ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் இன்னிங்ஸில் அதே தான் அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஈஸியாக ஆகிடும். இங்கே எல்லா மேட்ச்லையுமே டியூ வந்திருக்கு. அண்ட் நம்ம பார்க்கும்போது 70% ஆஃப் டியூ வந்து 7 PM ஆரம்பிச்சிது. 70% ரொம்ப அதிகம். போன மேட்ச் லக்கிலி வரல, பட் இங்கிலாண்டால் கேபிட்டலைஸ் பண்ண முடியல, பட் இங்கே வரும். ஸோ அதுக்காக வந்து 260 250 ஈஸியாக சேஸ் பண்ணி போயிடுவாங்க. ஒரு வேளை வந்துட்டு இந்த ஒயிட்டிஷ் விக்கெட் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சம எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2017 செகண்ட் ஓடி ஆடிருப்பாங்க. அங்கே எப்படின்னா இந்தியா வந்து கொத்தா விக்கெட் எடுத்துருவாங்க, அப்படியே 43 ஃபார் 4. அங்கேருந்து ஸ்டெபிலைஸ் பண்ணது வந்து யுவராஜ் சிங் MS தோனி, 2 லெஜண்ட்ஸ் தான். அங்கே வந்து யுவராஜ் சிங் 150ம் MS தோனி 100 ரன்ஸும் அடிச்சிருப்பாரு. இந்தியா 380 வரைக்கும் போயிருப்பாங்க. திருப்பி ஆன இங்கிலாந்து 360 வரைக்கும் வந்திருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா இங்கே அந்த ஒயிட்டிஷ் விக்கெட்டில் அந்த கிராஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் இருக்கும், ஸ்விங் சீமும் இருக்கும், ஈஸியாக நிறைய விக்கெட் கொடுத்துட்றாங்க. பட் அதே செகண்ட் பேட்டிங் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் அலையுமே தவிர கிராஸ்லாம் பெரிய கிராஸ் கவர் இருக்காது. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஒரு 380ன்றது 340 அடிச்சிருந்தானா இங்கிலாண்டால் சேஸ் பண்ணியிருக்க முடியும். பட் 380ன்றப்போ ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர், பட் இருந்தாலும் 360 வரைக்கும் வந்துருக்காங்கன்னா இதுலேருந்தே நல்லா தெரியுது இது ஒரு செம்ம பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ட்ராக்னு. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே இந்த ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தோன்னா சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ண போது இங்கேயும். பட் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகவும் செய்யும். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து லாஸ்ட் 6 மேட்சஸில் 45 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 23 தான் எடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துருக்காங்கன்னா அதே தான். அந்த கிராஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு 10 ஓவர் ஸ்விங் இருக்கும், சீம் இருக்கும். நீங்கள் பார்த்து ஆடவில்லை என்றால் நீங்கள் அப்படியே கொத்தா விக்கெட்டை கொடுத்துட்டு வட்டாமமே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இருக்காது. நீங்கள் நடுவில் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், பட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு விக்கெட் வேணுமே. நம்ம இப்போ பார்த்தா 2 டீமுமே அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. அப்படி அக்ரெசிவ் பிராண்டாக ஆடும்போது விக்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது யார் கர்வ் பண்ணி ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கும், பெட்டர் வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் ஓடியை ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் டைமென்ஷனுமே ஓரளவுக்கு நார்மலான டைமென்ஷன் தான், ரொம்ப பெருசுனும் கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது. பட் பேட்டிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இதுதான் இந்த கிரவுண்ட் கண்டிஷன், பிச் கண்டிஷன். இதில் ஒரு மேட்ச் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் நான் பற்றி சொல்லி ஆகணும். 2014 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இதே மாதிரி ஒரு ட்ராக்கில் தான் ஆடுவாங்க. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓப்பனர்ஸ் ஷிகர் தவானும் அஜிங்கியா ரஹானும் 100 அடிச்சு 360 அடிப்பாங்க, ஸ்ரீலங்கா 190 தான் பதில் கடிப்பாங்க. பட் அந்த விக்கெட்டில் என்ன ஒரு இதுனா அதே மாதிரி அந்த ஒயிட்டிஷ் விக்கெட் தான் இருக்கும். பட் அதில் வந்து விக்கெட் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மேட்ச் ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பால் ஆடி வெறும் 10 ரன் அடிச்சிருப்பாங்க. மரியாதை கொடுப்பாங்க. அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிஷனுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா திருப்பி கண்டிஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆகிடும். சரி நீ என்னை பார்த்து ஆடிட்டல, சரி இப்போ உனக்கு என்ன தேவை நான் அதை திருப்பி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோர்ஸ் நிறைய வரும். இல்லை நான் வந்து என்னோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போகிறேன், கண்டிஷன்லாம் எனக்கு கவலை இல்லைனா நீங்கள் தூக்கி கொடுத்து அவுட்டு தான் ஆவீங்க. அண்ட் அதுக்கான நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ லாஸ்ட் 6 மேட்சஸ் படி சேஸ் பண்ண டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஓவர்ஸ் வின் த டாஸ் வில் சேஸ். அண்ட் அதுதான் பெட்டர் முடிவாகவும் இருக்கும். ஆனால் ஒரு வேளை ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க கொஞ்சம் ஒயிட்டிஷ் விக்கெட்னா அந்த ஒரு 10 ஓவர் மட்டும் பார்த்து ஆடுங்க பாயப்பா. கண்டிப்பாக ஒரு 380 360 கண்டிப்பாக அடிச்சிருங்க. ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஓடிஎல் ஹை ஸ்கோரிங்லாம் பார்த்து. ஸோ ஒரு பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் ரன் ஃபீஸ்ட்டுன்னு வேறு சொல்லியிருக்கேன் இந்த சீரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் போன மேட்ச் ரன் ஃபீஸ்ட்லாம் இல்லை, சன் ஃபீஸ்ட் பிஸ்கெட்டு சாப்பிட்றதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு போச்சு. பட் இந்த மேட்ச் என்ன ஆகும் அப்படின்றது வந்துட்டு இந்த பிச் கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் ஸ்குவாட் அப்டேட். போன மேட்ச் நம்ம என்னென்ன ஸ்குவாட் சொன்னோம்,
நம்ம சொன்ன ஸ்குவாட் படி ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி ஆடுவார்னு. விராட் கோலி ஆடலை. விராட் கோலி இன்ஜுரியால் மேட்ச் மிஸ் பண்ணுறதுலாம், அதுவும் ஒன் டே இன்டர்நேஷனல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு 14 இயர்ஸாக கிரிக்கெட் பார்க்குறேன். பட் இதெல்லாம் ரொம்ப ரேரான இன்சிடென்ட். சரி, ஓகே, அவருக்கும் ஒரு சோர்னஸ், அவர் ஒரு ஹியூமன், வயசாகிட்டே போகுது. ஸோ அவர் அதனால் இந்த மேட்ச் வெளியே உட்காந்துட்டார். அவருக்கு பதிலாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு டெபு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், ரோஹித் சர்மா கிட்டேருந்து கால் வந்துச்சு, நாளைக்கு வந்து கோலி ஆடல, நீ ஆட போகிறேன்னா உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்துட்டேன்னு. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எப்போ அவர் நமக்கு வந்து நம்பர் 4னு ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. 2016லேருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 4க்கு ஆளே கிடைக்கல. அப்போது ஒரு ஜெம், இந்த மாதிரி ஒரு ஜெம் கிடச்சிருக்காரு. 2023 வேர்ல்டு கப்பில் செம்மையாக பண்ணியிருக்காருன்னா நீங்கள் அவரை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது ஒரு பெரிய க்ரைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி ஆன இன்னிங்ஸே போதுமே. இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டாரு. அவர் தான் அந்த வேர்ல்டு கப்லேருந்து கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. நம்ம ஏன் அவர் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு எனக்கு புரிய, அவர் ஃபஸ்ட் சாய்ஸாக நம்ம இருக்க பிளேயிங் ஷீட்டில் எழுத மாட்டீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு வேளை கோலி ஆடலைன்னா ஜெய்ஸ்வால் எடுத்துகிட்டு வந்தது கரெக்டு. பட் அதே டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ரேயஸ்க்கு பதிலாக கோலி ஆடணுன்றது இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்லேருந்து ஜெய்ஸ்வால் வெளியே போயிட்டு, இஃப் ஃபிட் கோலி ஃபிட்னா அவர் உள்ளே வந்துடுவார், ஜெய்ஸ்வால் வெளில போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த விக்கெட் கீப்பிங் டிபேட் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கேஎல் ராகுல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேஎல் ராகுல் தான் ஆட போகிறார். அண்ட் நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பின்னர்ஸுமே ஆடுறாங்க, அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்தர் ஜடேஜா. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, 2 ஃபாஸ்ட் பவுலர், ஒன்று முகமது ஷமி, இன்னொன்று ஹர்ஷதீப் சிங்னு சொன்னோம். எதுக்கு ஹர்ஷித் ராணாக்கு டெபு கொடுத்தாங்கன்னு தெரில. அண்ட் ஹர்ஷதீப் சிங்கை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருக்கிறார், ஹர்ஷித் ராணா கிடையாது. ஆனால் நாங்கள் ஹர்ஷித் ராணாக்கு டெபு கொடுக்குறோம், ஹர்ஷதீப்பை ரெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அவர் லாஸ்ட் T20 ஆடலை. பட் அப்படி இருந்துமே இவருக்கு இங்கே ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மேபி ஒரே விஷயம் ஒர்க் லோடு. இன்னும் அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம வந்து ஃபைனல்ஸ்லாம் போனால் கூட ஒரு 4-5 மேட்சஸ் அங்கே ஆடணும். அவர் வந்து அட் ஸ்ட்ரெச் போடணும். நாங்கள் அவர் வந்து பாதுகாக்கிறோன்னு பண்ணால் உண்டே தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனுமே தெரில. ஒருவேளை இந்த மேட்ச்சில் என்ன ஆகலாம் அப்படின்னா, இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா ஹர்ஷதீப் சிங் வரலாம். இல்லை நாங்கள் ரிவர்ஸில் யோசிக்கிறோம், நாங்கள் முகமது ஷமிக்கு நாங்கள் வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம், அந்த பிளேஸில் நாங்கள் ஹர்ஷதீப் சிங் எடுத்துகிட்டு வரோம்னு நினச்சாலும் அதுவும் நடக்கலாம். ஸோ இந்த ஒரு மியூசிக்கல் சேர் தான் ஆட போகிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட், நம்மளோட சீட் கோட் நம்ம ஜஸ்பிரித் பும்ரா அவரை வந்து ஸ்குவாட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்தியன் டீம். ஏன்னா இன்னும் அந்த ஸ்கேன்ஸ் வந்து அவருக்கு சாதகமாக வரலை. அவரை வந்து ரஷ் பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன சாம்பியன்ஸ் ட்ராஃபி முக்கியம் தான், பட் அதை விட ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் வர வேண்டியது இருக்குது. ஸோ அவரை வந்து ஃபுல் ஃபிட் இல்லைன்னா ஆட வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி அவரோட பிளேஸை ஏர்ன் பண்ணியிருக்காரு. T20 மேன் ஆஃப் த சீரிஸாக இருந்திருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம ஊர் பையன் அங்கே வந்து ஓடிஐ செட்டப்குள்ளே போயிருக்காருன்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே போவாரா, அது இன்னொரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு தான் வந்து நிற்குது. ஏன்னா ஆல்ரெடி 4 ஸ்பின்னர், நீ 5வது ஸ்பின்னர் ஆட வைக்கிறதுல எந்தவித இதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி வேணும், நாங்கள் அங்கே வந்து அவர் ஆட வைக்க போகிறோம்னா தயவு செஞ்சு வாஷிங்டன் சுந்தர் பதிலாக வருணை உள்ளே எடுத்துகிட்டு வரது தான் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அது எப்படி போகுதுன்றது நமக்கு கம்மிங் வீக்ஸில் தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, முகமது சிராஜ் ரிட்டர்ன் ஆவாரா, அது பற்றியுமே ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்பிரித் பும்ரா இல்லைனா, பும்ரா இல்லாத போது அந்த 2022 இல்லாத போது நம்மளோட ப்ரைம் பவுலர் யாருன்னா நம்ம முகமது சிராஜ் தான். ஸோ அவரை நீங்கள் வந்து திரும்பி எடுத்துகிட்டு வர போகிறீங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்தியா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதை நம்ம கம்மிங் வீக்ஸில் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம இங்கிலாந்து ஸ்குவாட்குள்ளே வந்துட்டோம்னா, இங்கிலாந்து அதே தான், நம்ம சொன்ன மாதிரி அதே ஸ்குவாடோடு தான் போயிருக்காங்க. ஒன்லி மார்க்வுட் ஆடலை. மார்க்வுட் ஆடாததுக்கு ஒரு ப்ரைம் ரீசன் இருக்குது. ஏன்னா 5 மேட்சஸ் ஆடினார் T20 சீரீஸில். அண்ட் அவர் 150 போடுற பவுலர். அவர் கண்டிப்பாக ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால அவருக்கு பதிலாக சகிப் முகமது ஆடினார். அண்ட் அவருமே ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்வுட் ஒன்று ரிட்டர்ன்ஸ் வரலாம், ஒன்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் போகலாம், இல்லை சகிப் முகமது போகலாம். அவங்களும் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஒரு மியூசிக்கல் சேர் தான் ஆட போகிறாங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும் நான் சொல்லிட்டேன். அதனால் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் டாமினண்ட்டாக இங்கிலாந்து போக தான் போகிறாங்க. ஏற்கனவே அவங்க ஃபாஸ்ட் பவுலர் டாமினன்ட் தான். ஸோ அவங்க இப்படி தான் போவாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே செட்டப்பில் தான் போக போகிறாங்க. பெரிய இது கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்குவாட் அப்டேட்டும் நம்ம எடுத்துகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி, நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு ஏன் வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ஆட வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தபோது, வருண் சக்கரவர்த்தி ஆட வேண்டிய நெசசிட்டி இப்போதைக்கு இல்லை. அதாவது இந்த ட்ராக்லையாச்சும் கொஞ்சம் ஸ்பின் இருக்கும், அங்கேயே ஆட வைக்கலன்றப்போ கட்டக்கில் அவர் ஆட வைப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் மோரோவர் அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எடுத்துகிட்டு போகிறதும் போகாது. ஒரு வேளை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இன் பிளேஸ் ஆஃப் குல்தீப் யாதவ் தான் வர முடியும். ஏன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். பட் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. இந்தியா வில் கோ வித் ரோஹித் சர்மா, சுப்மான் கில், இஃப் விராட் கோலி ஃபிட்னா விராட் கோலி, ஜெய்ஸ்வால் பல்லா, நம்பர் 3, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், 5 கேஎல் ராகுல், 6 அக்ஷர் பட்டேல், 7 ஹர்திக் பாண்டியா, 8 ஜடேஜா, 9 குல்தீப் யாதவ், 10 முகமது ஷமி அண்ட் 11 ஹர்ஷதீப் சிங். அப்படி இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் பென் டக்கெட், ஃபில் சால்ட், ஜோ ரூட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தல், லேம் லிவிங்ஸ்டன், பிரைடன் கார்ஸ்,
சகிப் முகமது ஆர் மார்க்குட் ஆர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் அதில் ரஷீத். ஸோ இதுதான் இவங்களோட டீமாக இருக்க போகுது. ஸோ நம்ம அப்படியே ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ப்ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டோம், கிரவுண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்குது ஸ்டார்டிங்கில், பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான விக்கெட் தான். ஸோ அந்த அந்த கொஞ்சம் வைட்டிஸ் விக்கெட் கொடுத்தா பேட்டிங் அப்படியே ரன் நிறுத்தவே முடியாதுன்னு நம்ம சொன்னதுனால, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் எப்படின்னா, இந்தியாவுக்கு தான் இந்த வாட்டியும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். இந்தியா வில் கோ வித் 54%, 46% நான் இங்கிலாந்துக்கு தரேன். ஏன் அந்த 46% தர, ஏன் 60-40 கன்வின்சிங்காக கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ரீசன் என்னன்னா, இங்கிலாந்துக்கு இந்த ட்ராக்கில் ஒரு வேளை பேட்டிங் ட்ராக் மாட்டிக்கிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக போடும், அவங்க ஆடுற பேட்டிங் போடும். ஆனால் அவங்க அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் கர்வ் பண்ணுவாங்களா, அது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க அது என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நாங்கள் கர்வ் பண்ணி ஆடுறோம், அந்த ஓடிஐ செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொறுமையாக ஆடுறோன்னா கண்டிப்பாக அவங்க 360 380 அவங்களால அடிக்க முடியும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால். ஒருவேளை சேசிங் வராங்க, இந்தியா அதே 320 தான் அடிச்சுன்னா அவங்களால திருப்பி அடிக்கும். சேசிங் வந்துட்டா இங்கிலாந்து கண்டிப்பாக வின் பண்ணுற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் 54-46 நான் தரேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கன்வின்சிங்காக இந்த மேட்ச் வின் பண்ணி சீரீஸை சீல் பண்ணுவாங்க. ஆஸ் எ இந்தியன் ஃபேனாக இந்தியா வின் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். பட் ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக இந்த மேட்ச் இந்தியா தோத்தாங்க, செகண்ட் மேட்ச் தோற்றுறாங்கன்னா தேர்ட் மேட்ச் டிசைடர் அகமதாபாத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னாடி நமக்கும் ஒரு எக்ஸைட்டிங் சீரிஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா 2-0 சீரிஸ் சீல் பண்ணிடுவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோன்னா இந்தியா வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்சும் கட்டக்கில். அப்படியே நம்ம ஃபேண்டசி பிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைமே நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி ஃபேண்டசி நிறைய சொன்னோம், பட் அது எதுவுமே இந்த வாட்டி நிறைய இது ஒர்க் ஆகலை. பிகாஸ் நம்ம சொன்ன பிளேஸ் நிறைய பேர் பிளேயிங் லெவன்லையுமே இல்லை அண்ட் அவங்க பெர்ஃபார்மே பண்ணல. ஸோ போன மேட்ச்சுக்கு பொறுத்து அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த 3 மேட்ச் சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மேட்ச் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே ஒரு 2-3 மேட்ச் கண்டினியூ ஆகும். ஸோ அதை வச்சு இந்த மேட்ச்சில் நம்ம ஃபேண்டசி நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை விட்டுறாதீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஹர்திக் பாண்டியா ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்ச்சில் வந்து செகண்ட் ஒடியில் அவர் ஓப்பனிங் போலிங் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா, நெக்ஸ்ட்டு அக்சர் பட்டேல், அவருமே ரெண்டுமே நல்லா பண்ணிட்டார். பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு, பவுலிங்கும் நல்லா போகிறாரு. அண்ட் வந்து குல்தீப் யாதவ். ஏன்னா இந்த விக்கெட்டில் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய விக்கெட் இல்லை, ஒரு அந்த வைட்டிஸ் விக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னர்ஸ் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸால் தான் நிறைய விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதனால் குல்தீப் யாதவ் அண்ட் ஏதோ ஒரு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் ஷமி ஆனா ஷமி, ஹர்ஷதீப் ஆனா ஹர்ஷதீப். அப்படி இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் செம்ம அடி அடிச்சார் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பெத்தலுமே அடிச்சார். ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம்னே சொல்லலாம். ஸோ ஃபில் சால்ட்டை விட்டுற வேணாம். ரெண்டாவது வந்துட்டு ஜாஸ் பட்லர், அப்புறம் ஜோ ரூட்டுக்கு இங்கே படும், இங்கே அவர் ஆடலை, இப்போ தான் வந்திருக்கார் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அவருக்கு வந்து ஒரு மேட்ச் எடுத்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு படும். அண்ட் ஜாஸ் பட்லர் அவர் சொல்லவே வேணாம், அவர் மட்டும்தான் அந்த டீமில் ஆடிட்டுருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் வந்திங்கன்னா மேபி பிரேடன் காஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர்னால. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர், ஒன்று ஆர்ச்சர் ஆடினா ஆர்ச்சர், இல்லை மார்க்கெட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி பிக். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இந்த பிச் கண்டிஷன் எல்லாமே. ஸோ இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோம். அண்ட் ப்ரிவியூலுமே மேட்சோட கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இப்போ லாஸ்ட் மேட்சஸ் போயிருக்கு, என்ன பண்ணால் எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் அந்த வைட்டிஸ் விக்கெட் கொடுத்துட்டா ஃபஸ்ட் 10 ஓவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடினா போதும். அதுக்கப்புறம் ரன்னை நிறுத்தவே முடியாது, நீங்களே விக்கெட்டு கொடுத்தா தான் உண்டு. ஒருவேளை அந்த ப்ரௌனிஷ் விக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக ஆடிங்கன்னா ஒரு 250-260 அடிக்கலாம். ஸோ எப்படினாலுமே சேஸ் பண்ணிடலாம், டியூ வரும். ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மினிமம் 300+ அடிக்கணும் இந்த விக்கெட்டில். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா 300+னாலுமே நீங்கள் அதான் நல்லா பார்த்துறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 380 கூட 360 வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படின்றப்போ நீங்கள் 300 அடித்தா அதை சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், பட் நமக்கு எண்ட் ஆஃப் தி டே வி ஹேவ் டு கிவ் சம் சான்ஸ் டு அவர் செல்ஃப் டு டிஃபெண்ட் அ டார்கெட். அதை வந்து எந்த டீம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால அட்லீஸ்ட் ஃபைட் பண்ண முடியும். ஏன்னா கிரிக்கெட் எல்லாமே நம்ம என்ன தான் இவ்வளோ ஸ்டாட் எவ்வளோ ப்ரிவியூ பேசினாலும் எண்ட் ஆஃப் தி டே அந்த கிரவுண்டில் என்ன மைண்ட் கேம் ஆடுறோமோ அதுதான். ஸோ 300 அடிச்சுட்டு திடீர்னு குவிக் விக்கெட்ஸ் அவங்க போயிடுச்சு. ஏன்னா 300 அதுவும் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் தான். சேஸ் பண்ண வர டீம் ஒரு வந்து 40-3 இல்லை ஒரு 50-4 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விக்கெட்ஸில் நீங்கள் அந்த 300 கூட டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 10 ஓவர்ஸ் ஆடுறது தான் மேட்டர் ரெண்டு ட்ராக்லையுமே. ஸோ ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அண்ட் ஒருவேளை ப்ரௌனிஷ் விக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நடுவில் அந்த 11-40 ஸ்பின்னர்ஸ் ஒரு மாதிரி தள்ளி ஆடணும். அதுக்குன்னு ரொம்ப ஷெல்லுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ஆக்சுவலி இங்கே பாசிட்டிவ் கிரிக்கெட்னா வெறும் பவுண்டரி சிக்ஸஸ் மட்டும் இல்லைங்க. பாசிட்டிவாக நீங்கள் ஒரு லீவ் விடுறீங்க, உங்கள் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து பால் லீவ் பண்ணாலும் அது பாசிட்டிவ் கிரிக்கெட் தான். உங்கள் டேர்ம்ஸில் நீங்கள் டிஃபெண்ட் வச்சாலும் அது பாசிட்டிவ் கிரிக்கெட் தான். ஸோ இங்கே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் கிரிக்கெட் ஆடணுமே தவிர எல்லா பாலும் 6 அடிக்க போகிறது 4 அடிக்க போகிறது அது வந்து
அது வந்து ரேஷ் தான். ரேஷ் ஷாட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வர அவுட்புட் வேணால் ஒரு 2 பால்ல ஒரு 6 கிடைக்கலாமே தவிர அது நீங்கள் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுபடி தான் இந்த ட்ராக்கில் இருக்க போது. ஸோ இந்த ட்ராக் பொறுத்தவரைக்கும் சேசிங் டீம் தான் வின் பண்ணும். ஸோ ஓவர் வின் த டாஸ் வில் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். அதை பண்ணுறவங்க அவங்களுக்கு செம அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஸோ இந்த செகண்டோடைய ப்ரிவியூவில் நம்ம லைன் பை லைன் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் வந்து கிரவுண்ட் கண்டிஷன்ஸ், அப்புறமா வந்துட்டு ஸ்குவாட் அனாலிசிஸ், டீமில் யார் சேர்த்துருக்காங்க யார் எடுத்திருக்காங்கன்னு எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வந்து 2-0 அப் தான் இந்தியா போக போகிறாங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ஏன் அது போவாங்கிறதுமே டீட்டெயிலாக நம்ம எல்லாமே ப்ரிவியூவில் பார்த்துட்டோம். அப்புறமா வந்துட்டு ஃபேண்டசி பிக்ஸ்மே இந்த மேட்ச்சுக்கு வந்து யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க எப்படி கேரி ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போவாங்கன்றதுமே எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு லைன் பை லைனாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் மேட்சோட ப்ரிவியூ வரப்போது அண்ட் இந்த மேட்ச் செகண்ட் ஓடியோட ரிவ்யூ சேர்த்து இதே மாதிரி ஒரு வீடியோவாக வரப்போகுது. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until then, this is Not Out Cricket Podcast presented by Pod 61 and this is Jiva Prakash signing off.